வெல்கம் டு மூவி டுடே. இன்றைக்கி நாம் அமேசான் ப்ரைமில் தமிழ் டப்பிங்கோடு இருக்கிற டுகெதர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் மாதிரி போகிறாங்க. அப்போ திடீர்னு மழை பெய்யுது. அப்படியே போயிட்டுருக்கும்போது ஹீரோ திடீர்னு வழுக்கி ஒரு குகையில் விழுந்துடுறாரு. அப்போ அவரை காப்பாற்ற போன ஹீரோயினும் உள்ளே விழுந்துடுறாங்க. அப்போ கண்டினியூஸாக மழை பெய்கிறதால அவங்களால சுத்தமாக மேலே ஏறவே முடியலை. ஸோ அன்றைக்கி நைட் அங்கேயே தங்கவும் செய்கிறாங்க. அப்படி தங்கும்போது ஹீரோவுக்கு தண்ணி தாகம் எடுக்கிறதால அங்கே ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்குது. அதிலிருந்து தண்ணியை கொஞ்சம் குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேயே தூங்கவும் செய்கிறாங்க. காலையில் ஏந்திரிச்சு பார்த்தா ஹீரோவுடைய ஒரு காலம் ஹீரோயினுடைய ஒரு காலம் ஏதோ நல்லா பசை போட்டு ஒட்டின மாதிரி ஒட்டிக்குது. இதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் என்ன தான் ஆச்சு, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது என்பதற்கான விடை தான் மீதி கதை. இப்போ வாங்க பாசிட்டிவ்ஸ் என்னென்ன நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ் என்னென்னா, இவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்டே ரொம்ப புதுசாக இருந்தது. நான் கதையில் சொன்ன மாதிரி தண்ணி குடித்தோன்னே அவங்க 2 பேருடைய காலம் ஒட்டிக்க ஆரம்பித்த சீன்லேருந்து அதுக்கப்புறம் இவங்க காட்டின ஒவ்வொரு சீனுமே தரமான சீனு தான். உதாரணத்துக்கு நிறைய சீனை சொல்லலாம். ஒரு சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்து சந்திச்சுக்குவாங்க. அப்போ சில விஷயங்களை காட்டுவாங்க பாருங்கள், அப்பப்பா அதெல்லாம் வேறு லெவல் சீனு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் சீனை சொல்லலாம். என்னடா இப்படி பண்ணிட்டீங்கன்ற மாதிரி அந்த சீக்வன்ஸே சும்மா தெரிக்கும். அடுத்து கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதெல்லாம் நம்மளால் சுத்தமாக கெஸ்ஸே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சில இடத்துல டாப் ஆங்கிள் வைட் ஆங்கிள் ஷாட்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு சும்மா பிரமிப்பாக இருக்குங்க. இப்போ வாங்க நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துலாம். நெகட்டிவ்ஸ் ஒன்று தாங்க. ஏன் அந்த தண்ணியை குடித்தா ஈர்ப்பு சக்தி வந்து ஒட்டிக்கிறாங்கன்னு ஒரு சீனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப டீட்டெயிலிங் பண்ணி சொல்லலை. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஒரு தரமான படம்னு தாங்க சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 4 கொடுப்பேன். இந்த படத்தில் நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ குடும்பத்தோடு பார்ப்பதை தவிர்க்கவும். இதெல்லாம் 18+ கேட்டகரியில் வர வேண்டிய படம். ஸோ அந்த ஏஜ்லேருந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ஒரு மூவி ரிவ்யூவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்ஸ்.